Welcome to JTK TV's Doctor's Time. எப்பவும் போல இன்றைக்கும் நான் நிறையா சந்தேகங்களோடு வந்திருக்கிறேன். என் கூட ஒரு மருத்துவர் இருக்காங்க. நானும் எப்பவும் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களையும் சேர்த்து நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே காமன் டவுட்ஸ் தான். எனக்கும் சயின்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கும் இந்த டிசீசஸ் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் உங்களுடைய சார்பாக நாம் எல்லாருமே சேர்ந்து டாக்டர்ஸ் கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கோம். நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கும் என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் அகஸ்டின் ஆப்ரஹாம் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே. நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம், நிறைய நோய்களை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்கள் என்னுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கும் அதே போல் இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு சப்ஜெக்ட், என்னுடைய டாக்டர்ஸ் டைமில் பேசாத ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் நான் கேட்க இருக்கிறேன் நிறைய கொஸ்டின்ஸ். அதாவது அப்பெண்டிசைட்டிஸ். இந்த அப்பெண்டிசைட்டிஸையே நாங்கள் வந்து அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நோயுடைய பேரோ அப்பெண்டிசைட்டிஸ். ஸோ இது அப்பெண்டிசைட்டிஸ்னால் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனைன்னு மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். அப்பெண்டிசைட்டிஸ்னால் என்ன டாக்டர்? அது ஒரு க்ரோத்தா இல்லை அது ஒரு நோயா? பார்க்க முடியாதா? பார்க்குமா? வாட் இஸ் இட் அபவுட்? ஓகே, ஸோ அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் உள்ள ஒரு உறுப்பு. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன். ஸோ குடல்களில் ஒரு பகுதி. ஸோ தமிழில் அதை வந்து குடல் வால்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதி பாதிக்கப்படும் போது வர்ற ப்ராப்ளத்தை தான் அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது குறிப்பாக என்ன பாதிக்கப்படுது அப்படின்னா, அந்த குடல் வால் வந்து புண்ணாக மாறிடுது. ஸோ இன்ஃப்ளமேஷன் வருது. ஸோ வென் இட் கெட்ஸ் இன்ஃப்ளேம்ட் வி கால் இட் அப்பெண்டிசைட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து காமனாக அது மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். அக்யூட் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்ச நேரத்தில் ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய குடல் வால் புண், அதை தான் நம்ம அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாடியில் வயிற்று பகுதியில் தான் அந்த குடல் வால் இருக்குது. பெருங்குடலும் சிறுகுடலும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் இந்த பகுதி இருக்குது. யூஸ்வலாக வலது பக்கத்தில் வலது பக்க வயிறு பகுதியில் கீழ்ப்பகுதியில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து எப்பவுமே வலி வந்துடுது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வலி வராமல் அப்பெண்டிக்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கா, இல்லை சிம்டமே வலி மட்டும்தானா? ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு புண், இன்ஃப்ளமேஷன். இங்கிலீஷில் சொல்கிறது தான் அப்ராப்ரியேட்டாக இருக்கும், இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லும்போதே அதுக்கு ஒரு 5 விதமான சிம்டம்ஸ் வரலாம். வலி, முதல்ல வலி, அப்புறம் ஃபீவர், தென் ரெட்னஸ், தென் ஸ்வெல்லிங். இது சில காரியங்கள் நமக்கு அப்போ இன்ஃப்ளமேஷனுக்கு வரக்கூடிய காரியங்கள். இந்த ரெட்னஸ் ஸ்வெல்லிங்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும், அப்படி உள்ளே தான் இருக்கும். ஆனால் வெளியே எங்களால் பார்க்க முடியாது. கரெக்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் தெரியும். நம்ம சொன்ன மாதிரி பெயின் நம்மளுக்கு தெரியும், ஃபீவர் தெரியும். கட்டாயம் ஃபீவர் வருமா? ஃபீவர் கட்டாயம் இருக்கணும்னு இல்லை, தட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். எஸ். தென் அதோட குடல் சம்மந்தமான சிம்டம்ஸும் வரும். ஸோ குடல் சம்மந்தமான சிம்டம்ஸ் நம்ம சொல்லும்போது வாமிட்டிங் வரலாம், ஃபீவர் வரலாம், தென் டயரியா. சம் பீப்புள் ஈவன் ப்ரெசன்ட் வித் டயரியா. பெல்விக் அப்பெண்டிக்ஸ்ன்னு இருக்கும்போது அதில் டயரியாவே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சம் பீப்புள் டோன்ட் ஈவன் ப்ரெசென்ட் வித் அப்டாமல் பெயின். அப்போது டயரியா வரும்போதும் அப்டாமல் பெயின் வரும். அப்போ இட் கன்ஃபியூசஸ் அஸ் வித் டயரியா. ஸோ குடல் புண்படும்போது டயரியா நம்மளுக்கு வருது. ஸோ அந்த குடல் வால் புண்படும் போதும் ஒரு சில கேட்டகரிஸில் நம்மளுக்கு குடல் இந்த டயரியா வர வாய்ப்பு இருக்குது. சில பேஷண்ட்ஸ்க்கு யூரின் எரிச்சல் கூட இருக்கலாம். யூரின் எரிச்சல், இரிட்டேஷன், அர்ஜென்சி இதெல்லாம் வரும்போது கூட இட் கேன் ப்ரெசென்ட் அஸ் அப்பெண்டிசைட்டிஸ். ஓகே. ஸோ it can be variable. Okay. Some patients even present with very rarely they can present even cancers can present as appendicitis. Okay. Very rarely in old people.
Okay. So when I say that, I can say that it is common among young people. Young people க்கு தான் அது common. 20 years to 30 years. Even starting from 15, it can present. இன்னும் சின்ன வயசுலேயும் கூட it can present. ஒரு 2 வயசுக்கு மேலே யூஸ்வலாக, அதுக்கு குறையாக வர்றதில்ல. 2 வயசுக்கு மேலே இருந்து வரலாம். பட் யூஸ்வலாக காமனாக உள்ளது 20 to 30 years of age. It can even present in later years. வயசானவங்களுக்கும் வரலாம். ஆனால் வயசானவங்களுக்கு வரும்போது வேறு ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஆமாம், காமனான ரீசன் அது வந்து மெலிக்னன்ஸே இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ வீட்டில் பிள்ளைங்க, அப்போ நம்ம யங் பீப்புளில் நம்ம அலர்ட்டாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய பிள்ளைங்க வீட்டில் வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலே நாங்கள் அப்பெண்டிக்ஸ்ன்னு டவுட் பண்ணணுமா? தொடர்ந்து வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் டவுட் பண்ணணுமா? எப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போகணும்? ஸோ நான் அந்த சிம்டம்ஸ் சொன்ன மாதிரி பெயின் வந்து எங்கே வரும் அப்படின்னா, முதல் வந்து ஏர்லி ப்ரெசன்டேஷன், முதல்ல எங்கே பெயின் வரும் அப்படின்னா தொப்புள் சுற்றி பெயின் வரும், பெரிய அம்பலிக்கல் பெயின். ஸோ அது வந்து லேட்டர் இட் கெட் ஷிஃப்டட் டு த ரைட் சைட் லோவர் அப்டமன், வலது பக்கத்தில் அடிப்பகுதியில் உள்ள வயிறு வலிக்கு வரலாம். ஸோ இது வந்து நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஈவன் ஃபார் டாக்டர்ஸ் இட் கேன் பி சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங். ஏன்னா நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இதனால வரலாம், இதே சிம்டம்ஸோடு வரலாம். பெயின், ஃபீவர், வாமிட்டிங், இது எல்லாமே நிறைய அதர் டிசீசஸ் ஆல்சோ கேன் ப்ரெசென்ட் லைக் திஸ். ஸோ அப்டமன் இஸ் அ லிட்டில் வேக் ஆர்கன் ஒன்லி. ஸோ இட் கேன் ப்ரெசென்ட் சின்ன சிம்டமாக இருக்கும், ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். பெரிய சிம்டமாக இருக்கும், ஆனால் மைல்டான ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஸோ வி ஹாவ் பெயின் இருக்கும்போது, யூஸ்வலாக பெரிய அம்பலிக்கல் பெயின் இருக்கும்போது, அதாவது தொப்புள் சுற்றி பெயின் இருக்கும்போது உடனே பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. ஆமாம். நீங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க டாக்டர்? ஸோ வித் த பேஷண்ட்ஸ் சிம்டம், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பெரிய அம்பலிக்கல் பெயின், ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். இன் அடிஷன் patient will not have appetite, will be lost. இந்த பசியின்மையினால் இருக்கும். அப்புறம் நாசியா இருந்துகிட்டே இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது தவிர நம்ம சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம். பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன் தான், யூரின் அண்ட் கவுண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். இது தவிர ஃபைனல் டயக்னோசிஸ்க்கு ஐதர் நம்ம சிடி அப்டமன், இல்லை அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஃபார் மெனி டிசீசஸ் நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ப்ரிவென்ஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு நீங்கள் டீச் பண்ணுறீங்க. ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் என்னெல்லாம் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஓகே. ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு த காசஸ் ஆஃப் appendicitis. ஸோ காசஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கண்டிஷனுக்கு காசஸே இல்லை. நிறைய அப்பெண்டிசைட்டிஸ்க்கு அப்பெண்டிசைட்டிஸ் வர்றவங்களுக்கு காசே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில காசஸ் தே ஹவ் ஃபவுண்ட் இட். ஃபைபர் கண்டென்ட் வந்து டயட்டில் கம்மியாக இருக்கும்போது இந்த ப்ராப்ளம். இப்போ ஸோ ஹைலி ப்ராசஸ் ஃபுட் நம்ம சாப்பிடும்போது it can cause appendicitis. Chronic constipation can also lead on to this problem. Then as I told you, in elderly people, cancers கூட இந்த appendicitis உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் காமனாக உள்ள காசஸ். ஸோ mainly diet is the only prevention we can do. Okay. Yeah, and we need to take adequate water. Okay. Yeah. And fiber நீங்கள் சொன்ன மாதிரி. Yes. ஸோ இது வந்துட்டு பெற்றோருக்கு இருந்தால் பிள்ளைங்களுக்கு வருமா? இஸ் இட் ஹெரிடிட்ரி? நோ, இட் இஸ் நாட். அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இட் இஸ் நாட் அ ஹெரிடிட்ரி ப்ராப்ளம். மென்னுக்கு அதிகமாக வரும், விமெனுக்கு அதிகமாக வரும். நீங்கள் ஏஜ் குரூப் சொன்னீங்க, பட் உங்களுடைய பர்சனலாக நீங்கள் அப்பெண்டிசைட்டிஸ் இஸ் குவைட் காமன், நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். மென்னுக்கு அதிகமாக வருது, விமெனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அதுவும் ஜெண்டர் பேஸ்டா? I have not noticed such a difference. Gender difference is not there, but the age group is usually the young adults. About 20 to 30 years of age. That's the commonest thing. Okay. அல்சருக்கும் அப்பெண்டிசைட்டிஸ்க்கும் நீங்கள் சொல்லும்போது இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப காமனாக இருக்குது. அப்போ அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு இது சீக்கிரமாக வரும் அப்படி எதுவும் இருக்கா? இதுக்கு ரெண்டுத்துக்கும், அல்சருக்கும் இதுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ அல்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அல்சர் வந்து வயிறு பகுதியிலையும்
மேல் குடல் பகுதியிலையும் வரக்கூடியது. மேல் குடல் பகுதின்னு சொல்கிறது டியோடனம். இந்த 2 பகுதியில் வர்றதை நம்ம அல்சர் நம்ம சொல்கிறோம். இது வந்து சிறுகுடல் எல்லாம் தாண்டி பெருங்குடலும் சிறுகுடலும் ஜாயின் ஆகிற இடத்துல வர்ற பிரச்சனை. ஸோ இது அடி வயிறில் வர்ற பிரச்சனை தான். அண்ட் த சிம்டம்ஸ் ஆல்சோ டிஃபர்ஸ். அல்சரில் வந்து ஃபீவர் வர்றதுக்கே வாய்ப்பே இல்லை. பெயின் இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்வலி அப்பர் அப்டமன், தொப்புளுக்கு மேல் பகுதியில் உள்ள வயிறு வலியாக இருக்கும். இது வந்து கீழ் வயிறு. அது யூஸ்வலாக வலது பக்கத்தில் கீழ் பகுதி உள்ள வயிறு, அதில் வர்ற பெயின் தான். ஸோ பெயின் காமனாக இருக்கலாம், பட் த லொக்கேஷன் ஆஃப் பெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபீவர் இருக்காது, வாமிட்டிங் காமனாக இருக்கலாம். இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? எல்லாருக்குமே மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாமா, இல்லைன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு போகணுமா? ஸோ முதல்ல நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் அ கிளியர் கட் appendicitis, we straight away go ahead and operate. Okay. So the mainstay of treatment is operation. Okay. So it is a very easy operation, just we need to remove that portion which is affected. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை நம்ம எடுத்து விடுறது தான் ஆப்ரேஷன். ஸோ அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் மச் டிஃப்ரென்ஸ் ஃபார் த பேஷண்ட் ஒன்ஸ் இட் இஸ் ரிமூவ். அதை ரிமூவ் பண்ணுறதுனால பாதிப்புகள் எதுவும் வரப்போகிறதில்ல பேஷண்ட்க்கு. ஏன்னா இது வந்து குடல் பகுதியில் அது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் தான். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் விச் வில் சேஞ்ச் த dietary habits or the bowel habits of the patient. ஸோ இது வந்து எப்போவுமே நம்ம எடுக்கிறதுனால பாதிப்புகள் வர்றது இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஆப்ரேட் ஆன் சச் பேஷண்ட்ஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ஆப்ரேட்? தெர் ஆர் சம் டைம்ஸ் வென் இட் கேன் கெட் பர்ஃபரேட்டட். ஸோ குடல் அதில் ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. So some rare situations where we don't operate. There are some rare situations like patients who are in labor, those patients who are like very sick patient இருக்கிறவங்க, ஆப்ரேட் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டோம். அப்புறம் லேட் ப்ரெசன்டேஷனில் வர்றவங்க, இப்போது வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் லேட்டர் ப்ரெசன்டேஷனில் வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த வயிறு, அந்த குடல் வால் புண்ணு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாடி முயற்சி பண்ணும். அப்போது அது வந்து ஒரு இட் வில் ஃபார்ம் அ மாஸ், குடலெல்லாம் சேர்ந்து ஒரு உருண்டை மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது வி கான்ட் செப்பரேட் த அப்பெண்டிக்ஸ் செப்பரேட்லி. அதை தனியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணும்போது. ஸோ அதனால வி மைட் நாட் ஆப்ரேட் சம்டைம்ஸ். தட் த decision will be made by the physician based on the presenting symptom. What about older people? ஆப்ரேட் பண்ணுவீங்களா? அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ the patient is always, any operation is like that only. We outweigh the risk and the benefit. So when the risk outweighs the benefit, then we won't operate. Okay. If the benefit is more, then we will definitely operate. So in elderly people who are very high risk for an operation, anesthesia கொடுக்க முடியாதுங்கும்போது கட்டாயம் பண்ண முடியாது. Then we'll have to give antibiotics. இது ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதனால அதை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் இஃப் அந்த மாதிரி இருக்கும்போது, மருந்து கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது இன்கேஸ் they perforate, then we'll have to operate. We explain to the relatives, அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா we might have to operate அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிவிட்டு இது பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே. யூஸ்வலி ஜென்ரல் பப்ளிக் இன்க்ளூடிங் மீ எப்போவுமே ஆப்ரேஷன்ஸ் வேண்டான்னு தான் நம்ம சொல்லுவோம். உங்ககிட்டயே நீங்கள் ஆப்ரேஷன் சொன்ன உடனே அவங்க கேட்குறது மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்களே முதலே வந்து அது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் பாசிபிள் டு கியூர் இட் வித் த ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லும்போது ஏன் முதலையே நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கியூர் ஆகலைன்னா சர்ஜரி பண்ணாமல் வை யூ கோ டைரக்ட்லி ஃபார் சர்ஜரி? எஸ்பெஷலி இது மட்டும் தான் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பொதுவாக வந்து இப்படி போயிட்டு தான் அங்க வருவீங்க, மெடிசின்ஸ் அப்புறம் தான் சர்ஜரி. இது வந்து சர்ஜரி அப்புறமா மெடிசின்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. What is the reason for that? So this is based on the research which has been done. So how many patients we've treated conservatively, that means with the medicines, and how many patients we have operated. So அந்த மாதிரி ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பெட்டரா இல்லை நான் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பெட்டரா அப்படிங்கிறது பார்க்கும்போது research has shown that
most of the patients who are treated with medicines, they come again and again with the same problem. And there are some patients who develop severe complications. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா லேட்டர் நாள் ஆக ஆக அந்த குடல் எல்லாம் ஒட்டிக்கிட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது then it becomes difficult. There are some patients who have to get the part of the large intestine அதை கூட ரிமூவ் பண்ண வேண்டிய தேவைகள்லாம் வந்திருக்குது சில பேஷண்ட்ஸ்க்கு லேட் ப்ரெசன்டேஷன்னால. ஸோ அதனால தான் ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணி ஏர்லியராகவே அதை ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ வெரி சிம்பிள் ஆப்ரேஷன். நம்ம கொஞ்சம் லேட்டராக ஆக ஆக ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்து தான் தென் தே கேம் டு அ கன்க்ளூஷன் தட் the treatment for appendicitis is operative management. Okay. So இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன what all they have to do? என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வீங்களா, எல்லாம் சாப்பிடலான்னு சொல்வீங்களா? What after the operation? The same thing as the prevention. Okay. So even after the operation அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயட்ரி ஃபைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அவாய்ட் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவோம். அவாய்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் நான் வெஜிடேரியன் டயட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். கொஞ்ச நாட்கள் நம்ம ஒரு 1 month பீரியடில் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயினிங் பண்ணக்கூடாது ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக வேண்டி வில் டெல் தெம் டு டேர் டு ஹை ஃபைபர் டயட். ஓகே. இப்படி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்களுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஓகே. ஸோ இது ஒரு பகுதியை எடுக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இட் கேனாட் க்ரோ பேக். ஸோ இட் கேனாட் ரெக்கர். ஸோ ஏன்னா அந்த பகுதியை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இட் கேனாட் ரெக்கர். அட் எனி பாயிண்ட் இட் கேனாட் ரெக்கர். ஒன்ஸ் அது அந்த பகுதியை எடுத்த பிறகு இப்போ ஒரு விரல்னே எடுத்துக்கோங்களேன், அது விரலை எடுத்த பிறகு அந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் வருமானு நம்ம கேட்கவே முடியாது இல்லையா? ஸோ அதை மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் யூ ரிமூவ் த அப்பெண்டிக்ஸ் இட் இஸ் removed forever. So it will not recur. It will not recur, but it can mimic. So some patients who have been operated, they can come with the right side abdominal pain. So அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லணும். பேஷண்ட்ஸ் வந்து they have to tell that they have been already got operated. Appendicitis பண்ணிட்டாங்க, appendectomy பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அப்படி சொன்னாங்கன்னா தான் then they will think about the other causes of abdominal pain in that region. So usually யூட்ரஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ், ஓவரீஸில் உள்ள ப்ராப்ளம், அப்புறம் கிட்னிஸில் உள்ள ப்ராப்ளம், ஈவன் இன்டெஸ்டைன்ஸில் உள்ள ப்ராப்ளம் கூட இட் கேன் மிமிக் த சேம் appendicitis. நீங்கள் பேபிஸ்க்கும் இது வரும் அப்படின்னு சொன்னதுனால ஐ வுட் லைக் டு ஆஸ்க் த கொஸ்டின். ஏன்னா 2 yearsலேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. 2 yearsக்கு மேலே 2 yearsக்கு மேலே அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி தானே இருக்கணும். ஆப்ரேஷன்ஸ் ஆர் மெடிசன்ஸ் இட் ஆல் பி வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா? Yeah, it's a very little different. In the sense என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வயிற்றுக்குள்ள அதாவது அப்டமன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் ஒமெண்டம்னு ஒரு ஆர்கன் உண்டு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அடல்ட்ஸுக்கு இட் வில் கண்ட்ரோல் த appendicitis. ஸோ ஈவன் இஃப் when they come late அதை பர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதை ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணிடும். சில்ட்ரனுக்கு அந்த இது அதிகமாக டெவலப் ஆகிருக்காது. தட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஆர்கன் இன்சைட் அவர் அப்டமன் ஆல் அடல்ட்ஸ். ஸோ இன் சில்ட்ரன் இட்ஸ் வெரி ஸ்மால், ஸோ இட் கேனாட் கெட் கண்ட்ரோல். அப்போது சில்ட்ரன் யூஸ்வலி ப்ரெசன்ட் வித் வென் தே ப்ரெசன்ட் லேட். அவங்க லேட்டராக வரும்போது அவங்களுக்கு அந்த ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த அப்பெண்டிக்ஸ் பகுதியில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா தே ப்ரெசன்ட் வித் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஹோல் அப்டமன். அவங்களுக்கு ஹோல் அப்டமன்லேயும் பெயின் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரான டிசீஸாக வர வாய்ப்பு இருக்குது சில்ட்ரனுக்கு. ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ when we operate early then there is no problem. When they come late then they can present with a diffuse like the whole abdomen will be painful. அந்த மாதிரி கூட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மிச்சபடி ட்ரீட்மெண்ட் எல்லாமே சேம் தான். The removal of the appendix is the treatment. ஸோ ஃபைபர் ரிச்ன்னு நீங்கள் சொல்லும்போது ஐ வுட் லைக் டு ஆஸ்க் இன் யுவர் ஒப்பீனியன் என்ன மாதிரி பர்டிகுலர், ஏன்னா ஃபைபர் ரிச் சொன்னீங்க, நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ என்ன சாப்பிடலாம்? Yeah, so we commonly know the high fiber diets are நார்சத்துள்ள உணவுகள், காய்கறிகள், நிறைய நார்சத்துள்ள காய்கறிகள்,
அதுக்கப்புறம் பழங்கள் எல்லா வெரைட்டிஸுமே நிறைய நார்ச்சத்துள்ள ஒன்று தான். ஸோ இப்போ பழங்கள் எடுக்கும்போது முக்கியமாக யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜூஸாக குடிப்போம். இன்ஸ்டெட் வி ஷுட் ட்ரிங்க் ஈட் இட் ஆஸ் அ ஹோல் ஃப்ரூட். ஃப்ரூட்ஸை நல்லா கட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்ல பழக்கம். சில்ட்ரன் யூஸ்வலி ப்ரிஃபர் ஜூஸ் than we also prefer juice. So it's easier to consume. It is less tasty and we add sugar to that. All those are a problem actually. So when we eat as a fruit, அது fiber நிறைய இருக்கும், then sugar illa, so it is a lot of additional benefits will be there. So almost like 50% of the benefits are removed when you take it as a juice. ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்கிறது, ஹோல் ஃப்ரூட்டாகவே சாப்பிட்றது பெட்டர். ஸோ ஃப்ரூட்ஸ், தென் பயிர் வகைகள், ஸோ ஆல் த பல்சஸ், தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதை நம்ம அவிச்சு சாப்பிடும்போது தட் இஸ் ஆல்சோ ஃபைபர். Yeah, that is about it. Okay. நம்ம இந்தியன் ஃபுட் நேச்சுரலாவே இட்ஸ் ஃபைபர் ரிச் ஃபுட். Yes. By God's grace. அப்புறம் இந்த அப்பெண்டிக்ஸ்க்கும் ஆல்கஹாலுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க கிட்ட நீங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க இல்லையா, those who have those habits. So ஆல்கஹாலிசம்க்கும் அப்பெண்டிக்ஸ்க்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா? அதிகமா ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால, ஸ்மோக் பண்றதுனால, இந்த ராங் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஹேபிட்ஸ், ராங் ஹேபிட்ஸ், அதனால அப்பெண்டிக்ஸ் வரக்கூடுமா? Alcohol and smoking is not directly related to appendix. It will not cause, it's not a causative factor. But generally எந்த பேஷண்ட்ஸ் வந்தாலுமே வேற ஒரு பிரச்சனைக்காண்டி வரும்போது கூட எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது தான், பிகாஸ் இட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் when a patient continues to smoke or consumes alcohol. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி. இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அது கூட சேர்ந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் கொலஸ்ட்ரால், ஹைப்பர் கொலஸ்ட்ரால், தென் ஒபிசிட்டி, இது எல்லாமே ஒரே சேம் கேட்டகரி தான். So whenever we get an opportunity to tell the patient, we always tell them to stop smoking and to stop drinking. And those who have finished that operation, surgery வாழ்க்கையில ஒரு தடவை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு அப்புறமா if they recur the bad habits, how does it affect them? So you are talking about smoking and alcohol, and drinking, right? Yes. So smoking is like I said, it's a chronic problem. So அது பாதிப்புகளை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும். ஆல்கஹாலும் அதே மாதிரி தான். மெயினாக பாதிக்க உறுப்பு வந்து இரத்த குழாய்கள் தான். ஸோ blood vessels only it affects. ஸோ blood vessel அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே blood vessel போகுது. ஸோ எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். மெயினாக நம்மளுக்கு பாதிக்கக்கூடியது வந்து இருதயத்தை பாதிக்கும், மூளைக்கு போகிற இரத்த குழாய் பாதிக்கும், கிட்னிஸ் பாதிக்கும், அப்புறம் காலுக்கு போகிற இரத்த குழாய்கள், அப்புறம் சில முக்கியமான உறுப்புகள் பாடியில் நம்ம எந்த உறுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு போகிற இரத்த குழாய் எல்லாத்தையுமே ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் வில் அஃபெக்ட். ஸோ இட்ஸ் அ க்ரானிக் ப்ராப்ளம். ஸோ அது நம்ம எவ்வளோ நாள் எடுக்கிறோமோ அவ்வளோ பாதிப்பு இருக்கும், எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ பாதிப்புகள் இருக்கும். சில பேருக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் எடுத்தாலே அதிக பாதிப்புகள் வரும், அது ஹெரிடிட்ரி. சில பேர் நம்மளுக்கு நிறைய பேர், சில பேர் நம்ம ரொம்ப ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுப்பாங்க, ஆனாலும் they might be living very healthy. So it doesn't mean that you will also be healthy. நம்ம அதனால் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பாதிப்பு இருக்கிற அளவோடு நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். So when you see a patient who's had a history of smoking or alcohol consumption, நம்ம என்ன சொல்லுவோம்னா இது பாதிக்கப்பட்ட அளவு போதும், இதுக்கு மேலே பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ இட் ஹேஸ் அ ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மெனி ஆஃப் த டிசீஸ் கண்டிஷன்ஸ் when they stop doing that. நிறைய டிசீசஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல காலில் பிளட் சப்ளை பாதிக்கப்படும் சொல்லி, அதெல்லாம் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் when they stop smoking. Up to a limit. When it crosses a stage we cannot help it, but up to a limit it will help dramatically. So இன்னும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கணும்னு தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறது, இது வரைக்கும் பாதிக்கப்பட்டது போது, இதுக்கு மேலே பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறது. And my last question is,
டாக்டர்ஸ் எப்போவுமே நாங்கள் லாஸ்ட்டாக வச்சுருப்போம். அன்பேரபிள் பெயின் வந்தால் தான் டாக்டர்கிட்ட போவோம். ஸோ இப்போ நீங்கள் வயிற்று வலின்னு சொன்னோடனே வீட்டில் எல்லாருமே வயிற்று வலின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. நம்ம எதையாச்சும் சம்டைம்ஸ் ஒரு தமிழ் மெடிசன் கொடுத்து முடிச்சிருவோம், சரியாயிடும் அப்படின்னு. இப்போ சம்டைம்ஸ் இட் சப்சைட்ஸ், அந்த மெடிசனுக்கு சப்சைட் ஆகும். பொறுத்த வரைக்கும் கடைசியில் தான் டாக்டர்கிட்ட போவோம். ஸோ ஆனால் நீங்கள் அப்பெண்டிக்ஸ் இப்படி நீங்கள் ரிக்கர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது 2 டேஸ்க்குள்ளே வரதெல்லாம் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்டர்ஸை கடைசியாக வச்சுக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபார் த ஸ்டமக் பெயின்? அண்ட் செகண்ட்லி, இப்போ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் இருந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம எல்லாருமே யாராவது ஒரு ரிலேட்டிவ் அப்பெண்டிக்சைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் குவைட் காமன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வாட் வுட் யூ லைக் டு சே யுவர் டேக் ஹோம் மெசேஜ்? ஓகே, ஸோ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தவங்களுக்கு மேஜராக ஒன்றும் இல்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டிக் டு யுவர் டயட் அண்ட் ட்ரை டு follow a healthy diet. So like I said, high fiber diet and plenty of fluids you need to take. So those people who don't have appendicitis, haven't had appendicitis, and they are scared that they might develop. So அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னா, you don't need to get alarmed. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன், ரைட் சைட் லோவர் அப்டமன் அந்த பெயின் தான் டிப்பிக்கலாக வரக்கூடியது. அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பெரிய அம்பலிக்கல் பெயின் அரவுண்ட் அம்பலிக்கஸ் சுற்றி இருக்கிற பெயின் தான். இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த அப்டமன் இட் மைட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ ரைட் சைடில் அப்பர் அப்டமனில் இருந்துச்சுன்னா இட் கேன் பி ரிலேட்டட் டு லிவர், கால் பிளாடர், கிட்னிஸ், அந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கலாம். ஸோ அந்தந்த பகுதிக்கு அப்டமல் பெயின் வரும்போது அந்தந்த டிசீசஸ் இருக்கலாம். பட் appendicitis is a common, the most common cause of abdominal pain, surgical emergency. ஸோ அது வந்து டிப்பிக்கலாக இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ ரைட் சைட் லோவர் அப்டாமினல் பெயின் along with fever, vomiting, or even nausea, loss of appetite, பசியின்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நாளாக இருக்காது, அக்யூட்டாக டெவலப் ஆகும். திடீர்னு ஒரு நாள் உடனே பெயினாக வரும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது தென் யூ மைட் ஹவ் டு இமீடியட்லி கன்சல்ட் த டாக்டர். எஸ். ஸோ இனி அப்பெண்டிசைட்டிஸ் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் நான் நம்புகிறேன். அண்ட் வயிற்று வலியை பார்த்தோம் ரொம்ப பயப்படாமல் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடணும். பிகாஸ் நம்ம பண்ண உடனே அது சப்சைட் ஆயிருது. With simple investigation we can diagnose whether it's appendicitis or not. So it is not a complicated thing. So coming to doctor doesn't mean you need to be scared. So you're not going to இமீடியட்டாக வந்தோடனே ஆப்ரேஷன் நம்ம சொல்ல போகிறது இல்லை. இதெல்லாம் ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் சேஃபர் டு get evaluated when you have this particular symptoms. பயப்படாதீங்க, டாக்டரை பார்த்து பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் பார்த்து பயப்படாதீங்க. என்னவா இருந்தாலும் டாக்டர் உடனடியாக பார்த்துருங்க. எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம we are spending our time, we are going to places, going to a doctor அவ்வளோ கஷ்டம் கிடையாது. So meet your doctor regularly. Thank you so much doctor. நீங்க சொன்னது இந்த ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்க. Thank you so much for your input. Thank you.